வணக்கம். ஒரு கோல்டை எப்படி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம்? ஏன்னா கோல்டு நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க. இது எப்படி ப்ரெடிக்ஷன் எடுக்கலான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்ற கணக்கீட்டுக்கு வரணும். அதனால் நீங்கள் ஒரு ஃபெப்பை வச்சு இதை அளவிடுங்க. இது ஓவராலாக இப்போ போன இயர் வரைக்கும் ஒரு கணக்கெடுத்துக்கலாம். சரிங்களா? இது ஒரு ப்ரெடிக்ஷன். ஓவராலாக இதனுடைய ப்ரெடிக்ஷன் எவ்வளோ தூரம் போகும், எங்கெங்கெல்லாம் அது சப்போர்ட் ஆகும். அப்போ இது எந்த இடத்துலேருந்து வந்தால் நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் இந்த 127, இதில் 127 இது ரிவர்சல் ஏரியா. அது கன்ஃபார்மாக ரிவர்சல் ஏரியா அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வரலாம். அப்போ இந்த வருஷம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகுது. அப்போ போன வருஷத்தினுடைய 6 மாதனுடைய கேண்டிலையும் பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் உண்டான இடம் இருக்குது. இப்போ பாருங்கள், லோ டைம் ஃப்ரேமில் காட்டுறோம் பாருங்கள். ஒரு வீக்லியில் பாருங்கள், இது ஃபுல்லாக இந்த இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு ரிஜெக்ஷனாக இருக்குங்களா. இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் இதை இப்போ ஓவரால்னுடைய ஆல் டைம் ஆகி ஓவரால்னுடைய இது வரைக்கும் கடந்திருக்க தூரம். அப்போ எங்கெங்கெல்லாம் இது சப்போர்ட் இருக்குது பாருங்கள். இந்த 78ன்றதுலாம் ஒரு இன்ஸ்டியூட் லெவல். அப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராடே லெவலுக்கு நான் வரணும். அப்போ இன்ட்ராடே டெய்லியும் பண்ணுற பேஸில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் ஓவரால்னுடைய இது வரைக்கும் ரீசெண்டான வந்த லோவிலேருந்து ஹையை ஒரு ப்ரெடிக்ஷனாக எடுத்துக்கிறேன். அப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டான வந்த ஹைக்கு உண்டான ஓவரால். சரிங்களா? இப்போ இன்ஸ்டியூட் லெவலில் இருக்குது. என்னுடைய இண்டிகேட்டரை ஆன் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னா புக்கை படித்து நானே உருவாக்குனது. நான் நிறைய புக்ஸு படிக்கிறதுனால அதிலேருந்து உருவாக்குனது. அப்போ உருவாக்குற மெத்தடு அப்போ எதிலேருந்து அப்புறம் ஒரு மூமெண்டம் வரப்போகுது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குல்ல. எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய மாதத்தினுடைய சம்பளம் ஒரு 1 லேக்குங்க. அந்த 1 லேக்குக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் செலவும் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தேவையானது. அப்போ 4600ன்றது இதுக்கப்புறம் பிரேக் பண்ணிச்சுன்னா 4800ன்றது தான் ஒரு மேஜரான லெவல். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வழியாக நீங்கள் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு 3 ஹவர் கேண்டில் என்ன பேட்டர்ன் போட்டிருக்கு, டபிள்யூ பேட்டர்ன் போல் இருக்குங்களா. அப்போ இதனுடைய எல்லையை எவ்வளோ தூரம் கணக்கிடணும். அப்போ அந்த கணக்கிட்டுனா அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு புரிய வரும். கோல்டில் இப்போ இன்ட்ராடே லெவலுக்கு வரும். இப்போ ஓவரால் உடைய 78%ன்றது இன்ஸ்டியூட்டில் இதனுடைய வால்யூம் 50 டேஸ் உண்டான வால்யூம் இங்கே ஏர் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த வால்யூமில் நம்ம என்ன பண்ணணும், அதில் பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷில் போய்ட்டு நம்ம எப்பவுமே 50 தான் இருக்கணும். சரிங்களா? இந்த 50 இப்படின்ற வைக்கும்போது 50 நாளுடைய மூவிங் ஆவரேஜோட கூடுதலாக இருந்ததுன்னா இதை எப்படி நம்ம இதை மிஸ் பண்ணாத மாதிரி எடுத்துருக்கோம்னா, இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாக இப்போ பாருங்கள், இங்கே கீழே காலையில் 12 மணி வரைக்கும் எங்கே சுற்றிட்டே இருந்ததுன்னா வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கும் போன வாரத்தில் வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கும் வீக்லி எஃப்ஐ லெவலுக்கும் உண்டான லெவலில் சுற்றிக்கிட்டே இருந்தது காலையிலேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, படிப்படியாக இதனுடைய ரெஸ்டண்ட்டுக்கு அப்புறம் இங்கேருந்து வால்யூமை செக் பண்ணி பார்க்கணும். இது பாருங்கள், அப்போ 18 டைம் 18 மணிக்கெலாம் வால்யூமு இந்த 50 மூவிங்கே வால்யூமை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அப்போ நம்ம டவுன் சைடு யோசிக்கக்கூடாது. அப்போ அப் சைடு அப்போ எங்கே வந்தா, அப்போ இந்த ப்ரைஸு இதுக்கப்புறம் ஒரு மூமெண்டம் கொடுத்தா, அப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் செபி ரிஜிஸ்டர்டு ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ அந்த ப்ரைஸு எப்படி மூமெண்டம் ஆச்சு, அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு சினாரியோக்கு வரும்.
அப்போ எந்த இடத்துல இருந்து எங்கே கரெக்டாக அங்கே அதில் பார்த்தது வீக்லியுடைய மந்த்லினுடைய இங்கே பாருங்கள், இது வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். அப்போ எங்கே அந்த ப்ரைஸ் இது வரைக்கும் ரீசெண்டாக சுற்றுருக்குன்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு 1200 நான் எடுத்திருக்கேன்னா, அந்த எடுத்துருந்ததுலேருந்து நான்ன்றது 160 ஒரு ஒரு கீழ் நோக்கி போகிறதுக்கு உண்டான ஒரு மொமெண்டம்ஸாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 1200 இதுலேருந்து ஒரு மொமெண்டம் 1400 அப்புறம் இதனுடைய ப்ரிடிக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ இங்கே வந்து 2500 போயிருக்கு. அப்போ அந்த கோல்டை ப்ரிடிக்ஷன் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஏற்ற நான் நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன். சரியா, யாருடைய கிளாஸும் டிப்ஸோ செபி ரெஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். நான் யாருடைய கிளாஸையும் வாங்குறது கிடையாது, யாருடைய அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கும் இருக்கிறதில்ல, ப்ரீமியம் கொடுக்குறதில்ல. நான் செபி ரெஜிஸ்டரை ஃபாலோ பண்ணுற ஒரு ஜென்டில்மேன். சரிங்களா, இதை பகிர்ச்சி நோக்கத்துக்காக நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சினாரியோவுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன். எப்பயுமே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் லைட் க்ரூட் ஆயில்னு இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐஸ் உண்டான ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு உண்டான எஃப்ஐ வாங்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ஸ்டேபிளாக என்ன நடக்கும், என்ன மாதிரி இருந்தால் என்ன பாசிபிலிட்டி. அப்போ 4600 வரக்கூடிய டேஸில் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ அந்த 4600 ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு எப்பயுமே ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு நம்மளுக்கு தரும். அந்த அட்டம்ப்ட்டு இது மேலே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு கன்சல்ட் போட்டு திருப்பி இது எப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணதோ இது தான் அதுக்கப்புறம் இந்த லெவல் 4800 இப்படி தான் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது கோல்டில். சரிங்களா, கோல்டை ஃபாலோ பண்ணிக்கங்க. குரூப்பை கோல்டை எப்படி நடக்கணும், ஒரு கமாடிட்டி ட்ரேடர், கிரிப்டோ எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன், இலவசமாக தான் சொல்லித்தரேன். நான் செபி ரெஜிஸ்டர் கூட ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். சரிங்களா, நீங்கள் இதில் வந்து எதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து செபி ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் தெரியும்.